ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆயிடுச்சா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த சேனலில் வர இன்றைக்கி வீடியோ போடல. இன்றைக்கி என்னென்னா, காயத்ரி அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டேன். ஏன் விட்டேன்னா, சரி இன்றைக்கி பிறந்த நாள், காலிலேருந்து பார்க்கவே இல்லை. சரி சாயந்தரம் போயிரு சாமி அப்படின்னு வந்து விட்டுட்டு சாயந்தரம் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். அப்புறம் கேக்கு வரணுன்னாங்க. அப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு வாங்கினேன். கத்தலக்காரனே காசு கொடுத்துட்டாரு. நான் தான் வாங்கினேன். இருங்க நான் கொடுக்குறேங்க, பாப்பாவுக்கு ஏதாவது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு காசு அவரே கொடுத்துட்டாரு. 1/2 கிலோ வாங்கினோம். அப்புறம் வாங்கி கொடுத்துட்டு கேக்கு வெட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த அண்ணன் கொண்டு போய் கேக்கு அவங்க வீட்லேயே வெட்ட சொல்லிட்டேன். அப்புறம் இங்கே வந்து பேசிகிட்டு இருந்தோம் யூடியூப் பற்றி. அப்புறம் பல விஷயங்கள் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். வாழ்க்கையில் எப்படி அடுத்த கடத்துக்கு போகிறது, இதை தான் எங்களுடைய குறிக்கோள் எல்லாமே. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஏக்கா ஏக்கா வந்தீங்களா? இல்லை, இந்த வீட்டிலேருந்து வந்தீங்க, அதை கேட்டேன். அப்படியா? சரி சரி. ஆமாம் ஆமாம், நான் ஹவுஸ் ஓனர் அக்கான்னு நினச்சிட்டேன். அது சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கக்கா. சேல்ஸ் பண்ணுறேன். சரிக்கா சரிக்கா. சரி சரி, ஆளுக்கானமேன்னு போகிறீங்களேன்னு தான் கேட்டேன். சரி சரி சரி. இலை வாட்டுக்குதுங்க. அப்புறம் கேக்கு வெட்டிட்டு இப்போ கத்தலக்காரனை கொண்டு போய் கேக்கு வெட்டினா அவங்க வெட்டிட்டாங்க, வாங்கி கொடுத்துட்டு வெட்டிட்டாங்க. மறுபடியும் ஐயோ லூசாட்ட புலம்பிகிட்டே இருக்கிறேன் பாரு. மண்டைக்கில் நிறைய பிரச்சனைங்க. வீட்டை காலி பண்ணுறேன்னு ஒரு முடிவு ஆகிட்டாவே அதுலேயே பாதி ப்ரெஷர் ஏறிது எனக்கு. இந்த ஜாமானத்தை தூக்குறது வைக்கிறது எப்பா பார்க்கலாங்க. நானும் நிறைய பக்கம் வீடு உழைப்பாட்டேன். நமக்கு பிடிச்ச மாதிரி செட் ஆகலை. இங்கே வந்து குழந்தைக்கு கொஞ்சம் வளர்கிறதுக்கு, இந்த விளையாடுறதுக்கு, அப்புறம் வந்துட்டு வீட்டையும் வந்து நீங்கள் காலி பண்ணவே கூடாது, இருக்கிற வரைக்கும் இருந்துக்குங்க. சேல்ஸ் பண்ணுறப்ப கூட நான் உங்களுக்கே கூட சேல்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் நிறைகள் நிறைய இருக்குது. எங்கே போனாலும் அப்படித்தானே இருக்கும். இருந்து பார்த்துடலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு அதை மாற்றணும். அப்புறம் இந்த குஜராத் ப்ரொமோஷனு அதை கேன்சல் பண்ணிவிட்டுங்க, பணம் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டேன். நம்ம பல பிரச்சனைகள் மண்டையில் ஓடிட்டே இருக்குது. ரெண்டாவது நிறைய பேர் இன்றைக்கி வந்து காய்கறி விஷ் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. என்னையும் பர்சனலாக நான் ஹெல்ப்னான்ட்டு அனுப்புகிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் அனுப்புகிற நினச்சிக்காதீங்க. கிட்டத்தட்ட 50 பேர் என்கிட்ட ஹெல்ப் கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. 50 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணி என்ன பிரச்சனையோ எது பிரச்சனையோ சமாளிக்கிற அளவுக்கு நான் இங்கே முதல்ல என் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே என்னால் முடியல. அவ்வளோ பிரச்சனையில் போயிட்டுருக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன வீடியோ அப்டேட்டு. எங்கள் வீடியோ காணமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக எதிர்பார்த்துருக்குற என்னுடைய தங்கங்கள் செல்லங்களுக்காக இந்த வீடியோ. சரிங்களா? நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குட் நைட்.